சென்னைக்கு போய் கூட எதுவுமே நடக்கலடா. டோன்ட் வரி மச்சி, ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். மனுஷன் கைவிட்டாலும் ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டார். பாத்தியா? நான் தான் அந்த டைரக்டர், நான் தான் அந்த டைரக்டர், நான் தான் அந்த டைரக்டர், நான் தான் அந்த டைரக்டர், நான் தான் அந்த டைரக்டர். நான் தான் அந்த டைரக்டர், நான் தான் அந்த டைரக்டர், நான் தான் அந்த டைரக்டர், நான் தான் அந்த. நீதான் பேயா? சார், நான் பேய் இல்ல சார், பேய் மாதிரி நடிக்க வந்தவ சார். ஆமா ஆமா ஆமா, கிட்டத்தட்ட பேய் மாதிரி தானே இருக்க. என்னுடைய சினிமா நண்பர்கள் எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சு என் கூட அனுப்பியிருக்காங்க. நான் உன்னை எதுக்காக கூட்டு போகிறேங்கிறத நான் போகிற வழியில் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் என்ன கேட்காது. சார், இதான் சார் மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். இங்கே தங்க ரூம் வேணுமே. எத்தனை நாள் தங்க போறீங்க? 1 வீக் தங்குவோம். ஓகே, இவங்க யாரு? இவங்க என் மிஸ்ஸஸ். ஃபைன் சார். ஓகே, இந்த ரெஜிஸ்டர்ல உங்க அட்ரஸை ஃபில் அப் பண்ணிடுங்க. அப்புறம் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. ஓகே. ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். இந்த டீடைல்ஸ்லாம் நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். ஹலோ, வாங்க. உங்க லக்கேஜ் எல்லாம் 104ல வச்சிருங்க. ஓகேமா, சரியா? வச்சிருவோம். நான் வெயிட்டோட மேல போறேன். நீங்க வெயிட் பண்ணி மேடமை பார்த்துட்டு வாங்க. Thank you very much. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே சார். ஓகே. சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். எஸ் சார். துணி வச்சிருக்கானுங்களா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கானுங்களா தெரியல. என்ன இவ்வளோ வெயிட் ஆகுது? வெயிட்டான பார்ட்டியில் வெயிட்டாக தான் இருக்கும். இவங்கள மாதிரியே இவங்க பேக்கும் வெயிட் ஆகுது. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வேற ஏதாவது வேணுமா சார்? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கம்மா. ஆ, ஐயோ ஐயோ ஐயோ, 1000 ரூபாவை பார்த்ததே இல்லையே சார் இது வரைக்கும். ஐயோ ஐயோ. எனக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? டெய்லி வாங்கிட்டு வர்றது எனக்கு திரும்பவும் வாங்கிட்டு வரவே வேண்டாம். வேற ஏதாவது சீக்கிரமா வாங்கிட்டு வா. சீக்கிரமாவா? ஏய் டுபுக்கு, சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. போடானா
என்ன லுக்க விட்டுட்டு இருக்கா? போடா ரொம்ப டுபுக்கு. அவசரம் போல இருக்கு. என்னம்மா முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்ட? என்ன விஷயம்? ஆ? செத்து போன என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி வந்திருக்காளா? என்னடா இது? ஆ? எப்படி? ரேகாமா நீ குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டுரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி சார். ரசனையே இல்லாத ஆளு. நீங்க தான் புதுசா வந்து தங்கி இருக்க கெஸ்டா? ஆமா, ஏன்? நான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். ஓஹோ, அப்படியா? ஆமா. நான் உங்க மிஸ்ஸஸ கொஞ்சம் பார்க்கணுமே. எதுக்காக பார்க்கணும்? இல்ல கொஞ்சம் பார்க்கணும். அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க, அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஓகே. கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். சரிங்க, ஓகே. வாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல எனக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? தேங்க்யூ டுபுக்கு. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ம்? கண்ணதாசன் குடி பேர சொல்லி ஊத்தி குடி, குன்ன குடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, போத கொஞ்சம் ஏறுச்சுன்னா. வாங்க சார். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேணாம், நீயே சாப்பிடு. மனுஷனுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்ன நிம்மதி வேணும். கண்ணங்கிட்ட பிரியாணி கொண்டு வர சொல்லியிருக்கேன், முதல்ல அதை சாப்பிடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். கந்தா, 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 எங்கடா போன? கீழே கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியா? சார் இப்ப வந்துருவாரு, சீக்கிரமா காஃபி கொண்டு வா. காஃபி மட்டும் போதுமா இல்லாச்சி ஏதாவது வேணுமா? போடா டுபுக்கு டுபுக்கு. ஐயோ ஐயோ, சீக்கிரமா காஃபி கொண்டா.
சார் சார் தலைவலி எப்படி இருக்கு சார்? இப்போ வலி இல்லை ரேக்கா, சரியாயிடுச்சு. நான் நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீங்க விலகி விலகி போறீங்களே, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். ஆனா எனக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் இருக்கான். இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனும் இருக்கான். நான் அவங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன்? உங்க கஷ்டம் என்னங்கறது என்கிட்ட சொல்லுங்க சார், அதையாவது நான் கேக்குறேன் சார். சொல்றேன் கேளு. நானும் எங்க அப்பா அம்மாவும் என் தங்கச்சியும் எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா? ஹாய் அப்பா, இருங்கப்பா வரேன். உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கா? ம், இல்லப்பா, வேண்டாம்ப்பா. எனக்கு இப்ப கல்யாணமே வேணாம். பேசாம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா. ம். ஆமாப்பா. என்னடா சொல்ற? இல்ல, நான் 3 பேருக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. ம். தங்கச்சிக்கு மட்டும் இல்ல, கல்யாணம் நான் பண்ணுப்பா. முடிவெடுத்தா எடுத்ததுதான். இல்லப்பா, வேணாம்ப்பா. சொன்னா 3 கேளுங்க. பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஹேய், உங்க அண்ணன் இப்போ என் கையில. ஆ, அப்படியா? எங்க காட்டு. உன் கையில வெறும் ரேகை மட்டும்தான் இருக்கு. ஏய், என் அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். அவன் யாருக்கும் அடங்காத முரட்டு கால. அந்த கால இப்ப என் கூட செய்யுது காதல் லீல. என்னடி சொல்ற? நல்லா பாரு, நல்லா பாரு. அவரே போட்ட மோதிரம். புரியலையா? 24 கேரட், 24 கேரட். இன்னைக்கு ராத்திரி என் ரூமுக்கு வந்து பாரு, என்னன்னு புரியும். பிடி பார்க்கலாம். இப்ப பிடி, இப்ப பிடி. அப்படிதான், கொஞ்சம் பின்னாடி வா. அம்மா! ராணி! ராணி! ராணி!
என் பொண்ணுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ. அவளுக்கு எய்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா அவளுக்கு எப்படி எய்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒண்ணுமே புரியுது. ஆமாப்பா, எனக்கும் அதான்பா புரிய மாட்டேங்குது. எதுக்கும் தம்பியை சென்னைக்கு ஒரு தடவை அனுப்பி பார்ப்போம். 6 மாசத்துக்கு முன்னால நீங்க மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸ்ல தானே தங்குனீங்க? ஆமாப்பா. அம்மா, தங்கச்சி, நீங்க 3 பேரும் தானே அந்த கல்யாணத்துக்கு போனப்போ அங்கே தானே தங்குனீங்க. தம்பியை முதல்ல அங்கே அனுப்பிச்சு எதுக்காகப்பா அவனை அங்கே அனுப்பணும்? என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்கிறேன்ப்பா. கவலைப்படாதீங்கப்பா. சரிப்பா. டாக்டர், டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. டோன்ட் வரி. என் தங்கச்சிக்கு எய்ட்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கு டாக்டர்? இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த காலத்துல நிறைய நவீன மருந்துகள் வந்துருச்சு. we can cure. ம். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். ம். டோன்ட் வரி. ஓகே ஓகே டாக்டர். டோன்ட் வரி. ஓகே. ப்ரே காட். ம். நமக்கு மேல இருக்கிற ஒரே சக்தி அவன் Thank தானே. you, doctor. அவன் பார்த்துக்குவான். ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு வந்திருப்பா. ஓகே ஓகே சார். பாய். ஓகே சார். டாக்டர் ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. பயப்படாதீங்க. இப்படி சாமி புண்ணியத்திலேயாவது நமக்கு நல்லபடியா கடவுள் நடக்கும். நம்மளை கைவிட மாட்டார். எல்லாம் அந்த பாபா கருணையால தான் நடக்கும். பாபா பாபா நிச்சயமா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க. டே கந்தா, முதலாளி. ரிசப்ஷனை கொஞ்சம் பார்த்துக்க. ம். வெளியே போயிட்டு வரேன். சரி முதலாளி. தேய்ச்சதே தேய்ச்சிக்கிட்டு இருக்காத. இப்போதான் முதலாளி நல்லா பாலிஷா இருக்கும். டேய் தம்பி, வணக்கண்ணே. எனக்கு மணி வேணும். மணியா? மணி என்ன ஒரு 10 10:30 இருக்கும். நான் கேட்டது அந்த மணியை இல்ல, உங்க ஓனர் பையன் மணியை. மணியா? எனக்கு மணியை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. மணியை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியாதுண்ணே. தெரியாது? சத்தியமா டேய் கந்தா, தெரியாதுண்ணே. என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா கீழே. இதோ வரேன் முதலாளி. முதலாளி கூப்பிடுறாங்க, நான் வரேண்ணே. Yes, sir. What can I do for you? உங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு அடிக்கடி வர்ற மிஸ்டர் ராஜேஷுக்கும் உங்க ஓனருக்கும் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்? அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சார். ஓ, ஐ சி. அது இருக்கட்டும். மிஸ்டர் ராஜேஷுடைய கேரக்டர் எப்படி? He is a gem of person. ஓஹோ, அப்படிங்கிறீங்களா? அவரை எங்க மேலதிகாரி மீட் பண்ணணுமே. அதுக்கு என்ன சார், தாராளமா மீட் பண்ணலாம். சார், உங்களை மீட் பண்ண இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். தனிக்காட்டு ராஜாவை ராஜ்யம் நடத்துற ராஜேஷ், இன்னும் கொஞ்ச நாள்ல ஜெயில நீ கம்பி என்ன போற? இப்படி சொல்லி சொல்லி நீயே மண்ண கவ போற.